அனைவருக்கும் வணக்கம். நமக்கு எஸ்எஸ்சிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, சிஹெச்எஸ்எல் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் சரிங்களா? கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியிலேருந்து மே 7ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாரி ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறத அ மே 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணி முடிக்கிறது 7ஆம் தேதிக்குள்ள நம்ம முடிக்கணும். சரிங்களா? இப்ப நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுற டேட் அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆகுற டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏப்ரல் 8 அப்ளிகேஷன் முடியிற டேட் எப் எப் மே 7 சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, மே 8 வரைக்கும் நம்ம ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டயர் 1 எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் 2மே. ஸோ டயர் 1 அப்படிங்கிறது ஜூன், ஜூலைல வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். டயர் 2 அப்படிங்கிறது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பே ஸ்கேல் அதெல்லாமே குடுத்துருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க் அப்படின்னா என்ன பே ஸ்கேல்? டேட்டா என்ட்ரி அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பே ஸ்கேல்? கிரேட் ஏக்கு எவ்வளோ பே ஸ்கேல் அப்படிங்கிற எல்லாமே குடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அ அப்ராக்ஸிமேட்லி தோராயமா வந்து நமக்கு ஒரு 3712 வேக்கன்ஸீஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 3712 அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர் தான். ஓகேங்களா? கண்டிப்பா எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா கிடைச்சிரும். ஓகேங்களா? 3712 வேக்கன்ஸீஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம்னா, நமக்கு எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறதையும் குடுத்துருந்தாங்க. எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எக்ஸாம் ஃபீஸ் ரூ. 100 ஓகேங்களா? இதுல வந்து நெறைய எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது குடுத்துருப்பாங்க. யாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், அ எக்ஸ் சர்வீஸ்மென் இந்த மாரி இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நமக்கு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது உண்டு. ஆனா எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு ரூ. 100 எக்ஸாம் ஃபீஸ் சரிங்களா? ஸோ அதெல்லாம் நமக்கு குடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் நமக்கு குடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸாம் சென்டர்ன்னு பார்க்குறப்ப, தமிழகத்த பொறுத்தவரைக்கும் சதர்ன் ரீஜியன்ல வருவோம். ஸோ அதுல பார்த்தோம்னா, புதுச்சேரி, சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி மற்றும் வேலூர். இதெல்லாம் தான் தமிழகத்துல நம்ம தேர்வு எழுதக்கூடிய இடங்களாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ கரெக்ட்டா பார்த்து உங்க டிஸ்ட்ரிக்ட்க்கு எது ஆக்சஸிபிலிட்டிக்கு எது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அந்த ஒரு எக்ஸாம் சென்டர வந்து குடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம். டயர் 1 எக்ஸாம் அப்படிங்கிறது எப்படி நடக்கப் போகுது? அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் 4 பகுதிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஆப்டிட்யூட், ஜெனரல் அவேர்னஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 50, 50 கேள்விகள் மொத்தம் இருக்கும். டைம் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, 60 மினிட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸியா தான் இருக்கும் நமக்கு. ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, அ டயர் 2 எக்ஸாமினேஷன் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து செக்ஷன் வைஸா இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? மொத்தமா 3 செக்ஷன் இருக்கும். அதுல செக்ஷன் 1ல மாடல் 1, மாடல் 2 அப்படிங்கிறது இருக்கும். செக்ஷன் 1ல மாடல் 1, மாடல் 2. செக்ஷன் 2ல அதே மாரி 2 மாடல். செக்ஷன் 3ல நமக்கு 2 மாடல். ஓகேங்களா? ஸோ எப்படி நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஸோ டயர் 2 எக்ஸாமினேஷன் அது எப்படி நடக்கப் போகுது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இது வந்து செஷன்ஸ் தனியா இருக்கும். அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு செக்ஷன் அப்படிங்கிறது தனியா இருக்கும். இப்ப செக்ஷன் 1 எடுத்துப்போம். மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டீஸ், ரீசனிங், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் இருக்க போகுது. மொத்தம் 60 கேள்விகள். செக்ஷன் 2ல பார்த்தோம்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அது ஒரு மாடலா இருக்கும். மாடல் 2ல வந்து பார்த்தோம்னா, ஜெனரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது தனியா இருக்கும். ஸோ அது ஒரு 60 கேள்விகள். செக்ஷன் 3 அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் அது வந்து ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப இதெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு 2 மணி நேரம் 15 நிமிஷம். அடுத்தது பார்த்தோம்னா, செஷன் 2 இதுல வந்து செக்ஷன் 3 மாடல் 3 அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுல ஸ்கில் டெஸ்ட்டும், டைப்பிங் டெஸ்ட்டும் வந்து நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸ்கில் டெஸ்ட் ஆர் டைப்பிங் டெஸ்ட் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அது யார் கண்டக்ட் பண்ணுவாங்க? அந்த மாரியான விஷயங்கள்லாம் நமக்கு குடுத்துருக்காங்க. 15, 15 நிமிஷங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அதுவே நமக்கு பார்ட் ஏ, பி, சி அப்படிங்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப செக்ஷன் 1 தனியா, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அப்படின்னு நமக்கு டயர் 2 எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்க போகுது. எல்லாம் டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. எவ்வளோ கேள்விகள் அட்டெண்ட் பண்ணணும்? எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும்? எவ்வளவு நேரம் அதுக்கு குடுப்பாங்க? அப்படிங்கிற எல்லா தகவலும் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த கட்டமா பார்த்தோம்னா, நமக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? அப்படிங்கிறதையும் நமக்கு தனியாவே ஸ்கிரீன்ஷாட் மாரி எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுவரைக்கும் எஸ்எஸ்சில அப்ளை பண்ணாதவங்க எப்படி பண்ணணும்? ஆல்ரெடி பண்ணவங்க என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அது எல்லாமே உள்ள டீட்டெயிலா தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இத பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு டைம் எல்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்ட்டா அப்ளை பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ நமக்கு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப 8ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம். மே 7 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஃபீஸ் பண்றது வந்து 8ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. ஓகேங்களா? அதாவது மே 8 வரைக்கும் டைம் இருக்கு.
அப்ளிகேஷன்ல ஏதாவது தவறா அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதுக்கு மே 10ஆம் தேதி, மே 11ஆம் தேதி வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது சர்டிஃபிகேட் தப்பா போட்டிருந்தோம்னா, அத கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தபடியா பார்த்தோம்னா, டயர் 1 எக்ஸாம் அப்படிங்கிறது ஜூன், ஜூலைல வரும். டயர் 2 அப்படிங்கிறது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. முக்கியமா வேக்கன்ஸீஸ் 3712 வேக்கன்ஸீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் டென்டேட்டிவ் வேக்கன்ஸி தான் இது. அ கரெக்ட்டா எவ்வளோ வேக்கன்ஸி இருக்கு அப்படிங்கிறதையும் இன்னும் கொஞ்சம் நாள்ல சொல்லிருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 10 + 2 குவாலிஃபிகேஷன் தான். ஸோ 12த் வரைக்கும் படிச்சிருந்தா இதுல அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்களும் அப்ளை பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க. இந்த மாரி தேர்வுகள் இருக்கு அப்படிங்கிறத. மத்திய அரசாங்க தேர்வுகள் அப்படிங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் படிச்சு, ஈஸியா படிச்சு பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.